குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸசைஸ் 2.1ல் 6th ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா கொடுத்துருக்குறாங்க, ஆர் கொடுத்துருக்குறாங்க, அதே கேள்வி தான். சென்ட்ரல் ஆங்கிள் டீட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ டீட்டா கேட்குறாங்க, ஏரியா கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த செக்டாருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர். அதாவது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் தி செக்டார், அதாவது வட்டக்கோண பகுதியுடைய பரப்பளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா டீட்டா பை 360 இன்டூ ஏரியா கொடுத்துருக்குறாங்கன்னா ஏரியா ஃபார்முலா, தட் இஸ் πr ஸ்கொயர். அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணாலே போதும். ஸோ ஏரியா என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். 462 இஸ் ஈக்குவல் டு டீட்டா பை டீட்டா தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம் 360. பை கொஸ்டினில் என்ன எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 22/7. ஆர் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? ஆரை 2 தடவை போடணும். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்ன மாதிரி டீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க, மீதி இருக்கிறத ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 462 போட்டுருங்க. கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும், மேலே இருக்கிறதெல்லாம் கீழே வரும். ஸோ இன்டூ கீழே இருக்கிற 360யும் 7ம் மேலே வந்துடும், டிவைடட் பை மேலே இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ், தட் இஸ் 22 இன்டூ 21 இன்டூ 21, இது எல்லாமே கீழே வந்துடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு டீட்டா. இப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி கீழே 11 டேபிளில் கீழேயோ மேலேயோ 11 டேபிளில் போகிற மாதிரி ஒரு நம்பர் கீழே இருக்குதுன்னா டைரெக்டாக தெரியும் 11 2s are 22. கண்டிப்பாக மேலே இருக்கிற நம்பரும் போகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 11 2s are 22. ஸோ நான் இதை எடுத்து கேன்சல் பண்ணுறேன். 11 4s are 44ங்களா, 45 46னா ரிமைண்டர் 2 வரும். ஸோ 2 2னா 22. திரும்ப 11 டேபிள் எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 11 2s are 22. திரும்பவும் நான் இதே கேன்சல் பண்ணுறேன். 2 1s are 2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 2 2s are 4, 2 1s are 2. ஸோ 21 1s are 21, 21 1s are 21. ஸோ இந்த மாதிரி கேன்சல் பண்ணும்போது அப்படியே மேலே வரைக்கும் போகுது இல்லைங்களா, அதனால தான் அந்த ஸ்டெப்பை எழுதும்போது கொஞ்சம் கேப் விட்டு இறக்கி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இங்கே கீழே எந்த ரெண்டுத்துக்கும் 1 வந்தாச்சு. இப்போ இதை டைரெக்டாக கேன்சல் பண்ணலாம்னா என்ன யூஸ் பண்ணலாம்? 7 1s are 7, 7 3s are 21. ஓகேங்களா. இப்போ 3யும் 360 என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 1s are 3, 3 12s are 36, ஒரு 0 எக்ஸ்ட்ரா. கீழே செக் பண்ணிடுங்க, எல்லாமே 1ன்னு வந்தாச்சு, மேலேயும் பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்தாச்சு. ஸோ அப்போ லெஃப்ட் ஓவர் டேர்ம் மட்டும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 120. ஸோ இது ஆங்கிள்ன்றதுனால நீங்கள் ஃபைனலாக என்ன எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா therefore சென்ட்ரல் ஆங்கிள் டீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 120 டிகிரியை போட்டுடணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.